ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்த சேர்ந்தவங்களுக்கும் இந்த ராசியில வராங்க. அவங்களுக்கும் இந்த பலன்கள் தான் வரப்போகுது. இப்போ சிம்ம ராசியினர்கள் வந்து இயல்பிலேயே நல்ல ஒரு ஆளுமை திறன் மிக்க ராசியினர். அந்த மாரி நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து சூரியனைப் போல ரொம்ப பிரகாசமான, நல்ல வாக்குவன்மை கொண்ட பீப்பிள் இவங்க. சூரியனைப் போல நல்ல உலகம் சுற்றும் பீப்பிளாவும் இருப்பாங்க. இவங்களோட ஜாப் நேச்சரே வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இவங்கள கொண்டு போய் விடும். நெறைய நாடுகளோ, நெறைய இடங்களையோ பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு நேச்சராவே அமைஞ்சிரும். அதே மாதிரி இவங்க மனதுல பட்டத உடனே வெளிப்படையா சொல்லக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பீப்பிள் இவங்க. வேற எந்த விஷயத்தையும் யோசிச்சு அவங்க இப்படி நடப்பாங்க அப்படிலாம் இல்லாம, அவங்க மனதுக்கு சரின்னு பட்டத வெளிப்படையா பேசக்கூடிய கேரக்டர் மத்தவங்கள காட்டிலும் இவங்க அதிகப்படியா இருக்கும். அதே மாதிரி அன்புக்கு மட்டும் தான் இவங்கள அடிபணிய வைக்க முடியும். வேற எந்த விஷயத்துக்குமே இவங்க வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான அதே சமயம் அன்பாகவும் இருக்க தெரிஞ்ச பீப்பிள் இவங்க. பேசி சாதிக்கிறதுல நெறைய வல்லமை பெற்றவங்க. நல்ல பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செய்றதுலயும் நெனச்சத சாதிக்கக்கூடிய பீப்பிளும் இவங்க தான். இப்போ இவங்களுக்கு இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். ஆ இந்த உங்க ராசிக்குரிய அதிபதி வந்து முழு ஆட்சி பலத்தோட இந்த மாதம் உங்க ராசியிலேயே அமர்றது அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு யோகமான டைம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 1 வருடமா நீங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள சந்திச்சுட்டு வந்திருந்தாலும், அது எல்லாமே தூள் தூள் ஆகக்கூடிய டைம் இப்ப. நீங்க சோர்வா இருந்தவங்க, டல்லா இருந்தவங்க, பல குழப்பங்கள்ல நீங்க உழண்டுட்டு இருந்தவங்க கூட, இப்ப வந்து ஆக்டிவ் ஆக போறீங்க. ஸ்ட்ராங் ஆக போறீங்க. உங்க மைண்டுமே, உங்க பாடியுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நிலைக்கு போகப்போகுது அப்டின்னே எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பணவரவுமே வந்து உங்க ஜாப் சார்ந்தோ, உங்க பணவரவு சார்ந்தோ நல்ல ஒரு அப்லிஃப்ட்மென்ட் இருக்கக்கூடிய டைம் இப்ப உங்களுக்கு. கேது பகவானும் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜையும், அதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்த தான் செய்ய போறாரு. பணவரவு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது அப்படிங்கிறதுனால, நீங்க பணத்த கையாள்றதுல வந்து கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். உங்களுக்கு அஷ்டம சனி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயமா வந்து உங்க மனதுல வந்து நெறைய குழப்பங்கள ஏற்படுத்தும். இது சரியா? அது தப்பா? அந்த மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒரு குழப்பத்த உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். மத்த விஷயங்கள் ஃபேவராவே இருந்தா கூட, உங்களுக்கு இந்த அஷ்டம சனி வந்து உங்களுக்கு மனத வந்து அவ்ளோ கிளீனா வச்சிருக்க விடாது. ரொம்ப குழப்பத்த ஏற்படுத்துறதுனால, நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து சில தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பா பண விஷயத்துல அந்த மாரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க வந்து அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த விஷயம் தப்பா, ரைட்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருது அப்படின்னாலே, நீங்க அந்த விஷயத்த ட்ராப் பண்ணிறது தான் நல்லது. அந்த விஷயத்த தொடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா, எப்ப அந்த ஒரு டவுட் வருதோ, அது வந்து நல்ல விஷயம் இல்ல அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ, அந்த மாதிரி நீங்க பண விஷயங்கள்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாரியோ, இல்ல யார்கிட்டயோ குடுக்குறதோ, பணத்த ஹேண்ட்லிங் பண்ற அந்த மொத்த விஷயத்திலயுமே வந்து, நீங்க உங்க மனத குழம்பிக்காம ஒரு நல்ல முடிவெடுத்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்க வெளிய வந்துர முடியும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க வந்து, இந்த மாதம் வந்து கொஞ்சம் நிதானிச்சுட்டு, நீங்க பொறுமையா அதுக்கான பிளான்களையும், அதுக்கான வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டு, நிதானமா நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதம் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது தான். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய வேலையிலயோ, இல்ல உங்களோட தொழில்லயோ வந்து நல்ல ஒரு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பாங்க. நல்ல ஒரு புது கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைச்சு, உங்களுக்கு அதன் மூலமா பணவரவு வரதுக்குரிய நெறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தோட முன்பாதி வந்து உங்களுக்கு டல்லாவே இருந்தாலும், 17ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு பிரகாசமான டைம்னே சொல்லலாம். நல்ல பணவரவு சார்ந்து, உங்க குடும்ப சூழல் சார்ந்து எல்லாமே ஒரு ஏற்றமான விஷயத்த நோக்கி தான் போயிட்டுருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்து ஏதாவது சொத்து இருந்தாலும், உங்களுக்கு வந்து அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருள் வரவு வரும். இல்ல பூர்வீகம் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது. கேது வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து, உங்க அப்பாவோட உடல்நிலையில வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ நீங்க பார்த்துக்கணும். இந்த டைம்ல வந்து நீங்க கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அதுல அந்த மாரி ஒரு பிரச்சனையில இருந்தெல்லாம் நீங்க வெளிய வந்துர முடியும். உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து, சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு இருக்கிறது வந்து, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பிணக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்க ஃபேமிலில நிலவ ஆரம்பிக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் வந்து 8ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து, எந்தவித நெகட்டிவிட்டியும் சிம்ம ராசிக்கு வந்து செய்யவே செய்ய போறதில்ல. ஏன்னா, இந்த 6ஆம் அதிபதி 8ல மறையிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்த தான் ஏற்படுத்த போகுது. அதன் மூலமா உங்களுக்கு
நல்ல சொத்துக்கள் வரும். கண்டிப்பா இந்த மாதம் ஒரு பூர்வீக சொத்தோ, இல்ல ஒரு வீடோ அமையக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்க திருமணம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அஷ்டம சனி காலத்துல செய்யலாமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க தசாபுத்திகள் எல்லாம் பார்த்துட்டு, உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்க தாராளமா பண்ணலாம். இந்த டைம்ல பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்ல. ஜாதகத்த கரெக்ட்டா நீங்க பார்த்துட்டு பண்றப்ப அது நல்ல விதமாவே அமையும். மோரோவர் உங்களுக்கு வந்து லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஃபேமிலில ஒரு லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரனோட பார்வை விழுறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி திருமணங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்த போகுது. சுக்கிரன் 4ஆம் இடத்த பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து, இந்த சுக்கிரன் சார்ந்த எல்லா தொழில்ல இருக்கவங்களுக்குமே வந்து ஒரு யோகமான காலம்னே சொல்லலாம். பியூட்டி பார்லரு, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸு, ஜுவல்லரீஸ் இந்த மாரி விஷயங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான டைம் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாரி விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு, நல்லா அவங்களோட லாபங்கள் வந்து இன்னும் அதிகமாக போகுது. அவங்களுக்கான முன்னேற்றங்களும் வந்து இந்த மாதம் அவங்களுக்கு எதிர்நோக்கி இருக்க எல்லா முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு டைமாவே இருக்கும். புதன் 12ல மறைவு அப்படிங்கிறது வந்து, நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கவனமா இருந்துக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள வந்து நீங்க பிரச்சனைகள வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். புதன்னாலே டாக்குமெண்ட் இல்லையா? அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து நீங்க செய்றப்போ, நெறைய பிரச்சனைகள நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓவராலா வந்து சிம்ம ராசிக்கு வந்து நல்லதாவே இருந்தாலும், நீங்க வந்து இந்த நைட் ஷிஃப்ட் பண்றவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதும், முற்றிலுமா தவிர்க்கிறதுமே, இல்ல நைட் டிராவல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள தவிர்க்கிறதுமே அவங்களுக்கு வந்து இன்னும் நன்மைய செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். பொதுவாவே வண்டி வாகனங்கள்ல போறப்ப டிராவல் டைம் அப்படிங்கிறத வந்தும் டிராவலிங்கையும் வந்து கொஞ்சம் அவேர்னஸோட பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமாவே நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஓவராலா இந்த சிம்ம ராசிக்கு இடம், நிலம், ப்ரமோஷன் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்கும் அப்டின்னாலும், நெறைய அலைச்சலும், டென்ஷனும் இருக்கக்கூடிய டைம் தான். அதையும் நீங்க யோசிச்சுக்கிட்டு, அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு, நீங்க செயல்படுறப்போ உங்களோட எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஒரு சக்சஸ் நோக்கி தான் போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.